ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஏற்கனவே 27ஆம் அதிகாரம் கடந்த வாரங்களில் 2 பகுதியாக பார்த்தோம். இந்த 27ஆம் அதிகாரத்தை நாம் பல பிரிவுகளுக்குள் பிரித்து அந்த பிரிவுகளில் இருந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். அந்த பகுதியில் இருந்த காரியங்கள், ஈசாக்கு ஆசீர்வாதம் தர ஏசாவை அழைத்தது. பகுதி 2, ரெபெக்காள் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற அணுகியது. பகுதி 3, யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதம் பெற அணுகியது. பகுதி 4, ஏசா ஆசீர்வாதத்தை இழந்ததால் அழுதது. பகுதி 5, முழு குடும்பமும் அமைதியற்ற சூழலில் இருந்தது. முழு குடும்பமும் அமைதியற்ற சூழலில் இருந்தது என்ற அந்த கடைசி பகுதியின் தொடர்ச்சி 28ஆம் அதிகாரம். ஆகையினால்தான் அதை இந்த 28ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 27ஆம் அதிகாரத்தில் நடந்த பிரச்சனை என்ன என்பதை விளக்கமாக பார்த்தோம். ஒரே ஒரு வீட்டுக்குள் இருந்த 4 பேரும் 4 வகைகளில் பிரிந்து கிடக்கிறார்கள். அப்போ என்ன காரணம் அந்த ஃபேமிலி அப்படி இருந்ததுக்கு என்பதை விளக்கமாக பார்த்தோம். ஏசா யாக்கோபின் ஆசீர்வாதத்தை களவாய் வாங்கினார். யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு அவன் தாய் அவனுக்கு எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தால், அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட பிறகு ஏசா வந்து ஏமாந்தவனாய் கோபப்பட்டு ஆதங்கப்பட்டு தன் தகப்பனிடத்தில் அழுது புலம்பி மிச்சம் மீதி இருக்கிற ஆசீர்வாதங்களை இருந்தால் கொடுங்கள் என்பது போல வாங்கி பிறகு அவன் கடந்து போகிறான். அதற்கு பிறகு அந்த முழு குடும்பமும் என்ன ஆனது? அந்த ஏசா என்பவன் தன்னுடைய சகோதரனை கொல்லுவதற்காக திட்டம் தீட்டுகிறான் இருதயத்தில். அதற்கு அவன் முடித்த எல்லை, தன் தகப்பன் மரித்த பிறகு யாக்கோபை கொன்று விடலாம் என்பதுதான் அவன் உள்ளத்திலே போட்ட திட்டம். இந்த திட்டம் தாயாகிய ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆகவே யாக்கோபை அந்த இடத்திலிருந்தும் அந்த வீட்டிலிருந்தும் அந்த ஊரிலிருந்தும் அவனை வெளியேற்றி அவனை பாதுகாக்க வேண்டும் என்று தாய் முடிவெடுத்ததுனால அவனை தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புகிறாள். இந்த செய்தியோடு 27ஆம் அதிகாரம் முடிகிறது. 28ஆம் அதிகாரம் துவங்குகிறது. ஆனால் 28ஆம் அதிகாரம் எங்கே துவங்குகிறது என்றால், 27ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்திலேயே அந்த நிகழ்ச்சிக்கான காரணங்கள் துவங்கி விடுகிறது. கவனியுங்கள், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் உங்கள் வசனத்தை கவனித்தால் 45 46 அதிகமாக கவனியுங்கள். அந்த குடும்பத்திலே நடந்த அந்த கடைசி நிகழ்ச்சியிலே ரெபெக்காள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறாள், உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழக்க வேண்டும் என்றாள்.
இந்த நிகழ்ச்சியோடுதான் அந்த சம்பவ நிகழ்ச்சிகள் முடிந்திருக்கிறது. ஆனால் கூடவே இன்னொரு வசனம் சேர்ந்து வருவதை கவனியுங்கள். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றால். இப்பொழுது இந்த கடைசி வசனத்தோடு சேர்த்து 28ஆம் அதிகாரத்தை இணைத்து படிக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு பாருங்கள், 45 முடிவிலே என்றால் என்று சொல்லி முடிந்து விடுகிறது. 46 முடிவிலே துவக்கத்தில் பின்பு என்று துவங்குகிறது. அப்பொழுது ஏதோ அங்கே கால இடைவெளி இருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு அடுத்த நிகழ்ச்சி அவர்கள் வீட்டிலே துவங்குகிறது. பின்பு ரெபெக்காள், சரி, அவள் என்ன சொன்னால், ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்கள் ஆகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்று ரெபெக்காள் புலம்புகிறாள். இந்த புலம்பலுக்கு பிறகு ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறான். இப்பொழுது 28:1 சேர்த்து படிக்க வேண்டும். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று அதிகாரம் நிகழ்ச்சிகளை துவங்குகிறது. ஆக 27ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தோடு இணைத்து கொண்டு படித்தால் முழு சம்பவத்தின் செய்தி இன்னும் எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும். சரி, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் வரும் நபர்கள்: 1 ஈசாக்கு, 2 ரெபெக்காள், 3 ஏசா, 4 யாக்கோபு, 5 தேவதூதர்கள், 6 தேவன். இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளனர். ஈசாக்கு, ரெபெக்காள், ஏசா, யாக்கோபு, தேவதூதர்கள், தேவன். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் 3. 1 பெயர்சபா, 2 பெத்தேல், 3 லூஸ். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 28:3. 2 பெத்தேல். இந்த முக்கிய வார்த்தைகள் முக்கிய பொருளை உடைய வார்த்தைகளாக இருக்கின்றன. இதற்குள்ளே பல முக்கிய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உள்ளன. ஆக முக்கிய நபர்கள், முக்கிய இடம், முக்கிய வார்த்தை. இந்த அதிகாரத்தை, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு ஆரானுக்கு புறப்பட்டான். ஆதியாகமம் 28:1-7. பகுதி 2, ஏசா மீண்டும் மனம் முடித்தான். ஆதியாகமம் 28:6-9. பகுதி 3, யாக்கோபு சொப்பனம் கண்டான். ஆதியாகமம் 28:10-15. பகுதி 4, யாக்கோபு கர்த்தரை அறிந்தான். ஆதியாகமம் 28:16-22. ஆக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை இந்த 4 பகுதிகளாக பிரித்து இதற்குள் இருக்கிற நிகழ்ச்சிகளை உள்ளே சென்று நாம் விளக்கமாக பார்க்க முடியும். இப்பொழுது பகுதி 1, யாக்கோபு ஆரானுக்கு புறப்பட்டான். இதைதான் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். வாசிக்கும் போது
ஆதியாகமம் 27:46 அந்த கடைசி வசனத்தை சேர்த்து 28:1 வாசித்துட்டு வரணும். வாசிப்போம். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொல்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதானராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதானராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். முதல் பகுதியில யாக்கோபு ஆரானுக்கு புறப்பட்டான். ஏன் புறப்பட்டான்? எதுக்காக யாக்கோபு ஆரானுக்கு புறப்பட்டான் என்பதற்கான காரணங்கள் பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரணம், அவன் ஏசாவுக்கு பயந்ததினாலே அவன் புறப்பட்டான். ஏசாவுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? 27ஆம் அதிகாரம் அந்த 42ஆம் வசனம், 41, 42, 43ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, ஏசா யாக்கோபை கொல்ல பார்த்தான், ஆகவே அதற்கு பயந்து இருந்தான். அந்த குடும்பம் முழுவதும் அவனுக்காக பயந்தது. ஈசாக்கு பயந்தார், ரெபேக்காள் பயந்தார், அந்த குடும்பத்தில் உள்ள யாக்கோபும் பயந்தார். 3 பேருமே பயந்தார்கள். தன் மகனை அவன் கொன்று விட்டால் என்ன ஆகுமோ என்ற பயத்தினாலே அவனை அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தாய் ஊருக்கு அனுப்ப புறப்பட்டான். நம்பர் 2, ஏன் அவன் புறப்பட்டான்? ஏசாவின் மனைவிகளால் குடும்பத்தில் நடந்த குழப்பம். அந்த 27ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் சொல்லுகிறது, 25ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் சொல்லுகிறது, ஏசா மணந்த அந்த கானானிய ஸ்திரீகளின் நிமித்தம் அந்த வீட்டுக்குள் வந்த பிரச்சனைகள் குழப்பத்தை சொல்லுகிறது. ஆக அந்த வீட்டுக்குள்ள இந்த பெண்களின் நிமித்தம், மணந்த பெண்களின் நிமித்தம் நடந்த குழப்பங்களாலே அந்த வீட்டுக்குள் சமாதானமும் அமைதியும் இல்லாமற் போனது. 3வது, அவன் ஏன் புறப்பட்டான் என்றால், அதே ஊரில் வாழும் ஏசா அதே ஊரில் வாழும் பெண்களை திருமணம் முடித்தான். ஆனால் தன்னுடைய இளைய மகன் அதே போல செய்துவிடக் கூடாது என்பதற்காக தகப்பனார் ஈசாக்கும் ரெபேக்காள் தாய் ரெபேக்காளும் யாக்கோபை அந்த ஊரிலே பெண் கொள்ளக்கூடாது என்பதிலே கவனமாய் இருந்தன. ஆகவே யாக்கோபை வெளி தேசத்துக்கு ஆரான் பதான் ஆராமுக்கு அனுப்பி தன் குடும்பத்து உறுப்பினர்களிடத்திலே, யெகோவா தேவனை சேவிக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களிடத்திலே பெண் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அவன் ஆரானுக்கு புறப்படுகிறான். இதைதான் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கவனியுங்கள். 28ஆம் அதிகாரம் 1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, இதற்கு முன்னால ஆசீர்வதிச்சாரு அப்பா, இப்பவும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ இப்ப ஆசீர்வதிக்கிறது பர்பஸ் ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப ஆசீர்வதிக்கிறது உண்மையிலேயே அவர் இருதயபூர்வமா ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப ஆசீர்வதிக்கிறது ஈசாக்கு யாக்கோபை
இப்போ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறாரு, தெரிஞ்ச ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்துல அவர் சொல்ற காரணங்களை கவனிங்க. நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரன் ஆகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். கவனிக்க வேண்டிய வார்த்தை கட்டளையிட்டான். இது கட்டளை, திருமணத்துக்காக இடப்பட்ட கட்டளை. தகப்பனார் தன் மகனுக்கு கட்டளையிட்டு சொல்லுவது, கேட்டான் அல்ல, சொன்னான் அல்ல. இது பெரிய கட்டளை ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னது. இது கட்டளையாக சொல்லி இருக்கிறான். அதற்கு பிறகு ஆசீர்வாதமாக சொல்லுவதை கவனியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன், 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். கவனியுங்கள், எந்த காரியத்திலே கட்டளையிட்டார், எந்த காரியத்திற்காக ஆசீர்வாதத்தை சொன்னார் என்பது கவனிக்கப்பட வேண்டியது. இந்த இடத்துல திருமண காரியத்துல யாக்கோபுக்கு ஈசாக்கு மிக கவனமான ஒரு கட்டளையை வைத்து ஆசீர்வாதத்தை சேர்த்து சொல்லுகிறார். சரி, இப்பொழுது இந்த குறிப்பில் இருக்கிற மற்ற செய்திகளை பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோபின் திருமணத்திற்காக கட்டளையிட்டான். ஈசாக்கு யாக்கோபின் குடும்பம் பெருக ஆசீர்வதித்தான். ஈசாக்கு ஆபிரகாமின் தேசத்தை வாக்கு பண்ணினான். ஈசாக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அறிக்கை பண்ணினான். இதுதான் இந்த முதல் பகுதியில் இருக்கிற முக்கிய செய்திகள். என்ன சொன்னாரு யாக்கோபுக்கு ஈசாக்கு? இந்த வீட்டுல இப்ப சூழல் மாறிட்டு, இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தாங்க, இப்ப பிரிய வேண்டிய சூழல் வந்துட்டு பிரிய போறாங்க. அதுவும் இளைய மகன், வீட்லயே இவ்வளோ நாள் இருந்தவன், குடும்பத்துக்குள்ளவே இருந்தவன், தாய் தந்தைய கவனிச்சவன், இப்ப வீட்டை விட்டு பிரிய போறான். இது அடுத்த சோகம். முதல் சோகம் ஏசா செய்த காரியங்கள். அதற்கு பிறகு ஏசாவினால யாக்கோபுனால வந்த நிகழ்ந்த காரியங்கள், அவங்க குடும்பத்தை சமாதானத்தை இழக்க செய்தது. அதுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டதுனால ஏசா யாக்கோபை கொல்ல பார்த்ததுனால நிம்மதியற்ற சூழல், பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை, எல்லாருக்குள்ளுமே ஒரு கசப்பு, எல்லாரும் மேல ஒரு வெறுப்பு, ஒருவருக்கு ஒருவர் பேச்சு குறைஞ்சிச்சு, பார்க்கறது குறைஞ்சிருச்சு, உறவுகள் குறைஞ்சிட்டு, சமாதான அன்பு எல்லாமே குறைஞ்சு, விசாரிப்புகள் குறைஞ்சு, எல்லாமே குறைஞ்சு வறண்ட ஒரு குடும்பமாக, அன்பு உறவு இவைகள் இல்லாத ஒரு வறட்சியான குடும்பமாக காட்சி அளித்த போது ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த குடும்பத்தார் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. யாக்கோபுக்கு குடும்பத்தை அமைக்கணும். யாக்கோபு இவ்வளவு நாள் தனியா இருந்துட்டான், இனிமே அவன் தனியா இருக்கக்கூடாது. யாக்கோபுக்கும் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், அவனும் ஒரு குடும்பத்தை தொடங்கி வாழணும்ன்ற எண்ணம், நோக்கம், தேவை வந்துட்டு, யாக்கோபுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும்ன்ற தேவை வந்ததுனால அவனை இப்போ பதான் அராமுக்கு அனுப்புறாங்க. கவனிங்க, ஆபிரகாம் ஊர் என்ற பட்டணத்தை விட்டு வந்தாரு, திரும்பி போகவே இல்லை. அதற்கு பிறகு அவருக்கு பிள்ளை பிறந்து, அந்த ஈசாக்கு என்பவன் திருமணம் ஆகும் காலம் வந்தபோது அவனுக்கு பெண் பார்க்கும்படி அந்த ஈசாக்கு திரும்பவும் அந்த ஊருக்கு போகவே இல்லை. திரும்பவும் அவர்கள் சொந்த ஊருக்கு போகவே இல்லை.
ஈசாக்கு காலமெல்லாம் அந்த அந்த கானான்ல தான் இருக்கிறாரு. ஆபிரகாம் எப்படி இருந்தாரோ அதே போல ஈசாக்கும் கானான்ல இருந்தாரு. இன்னும் ஒரு படி உள்ள கவனிச்சா, ஆபிரகாமாவது எகிப்திற்கு பஞ்சம் வந்த போது எகிப்திற்கு போயிட்டாரு. ஆனா ஈசாக்கு பஞ்சம் வந்த போது அந்த எகிப்திற்கு கூட போகல, கானான்லயே இருக்கிறாரு. அப்படி வாழ்க்கையெல்லாம் அதே கானான்ல தேவன் வாக்கு பண்ண அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அந்த வாக்குத்தத்தத்தை காத்து காத்து பொறுமையோட காத்திருந்தாங்க. இப்போ இந்த மூன்றாவது தலைமுறையில வர தனது மகனை அந்த தேசத்தை விட்டு பதான் அராம் என்ற ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க. இது கானானுக்கு வெளியே போக வேண்டிய ஒரு பெரிய பயணம். முதல் முறையா ஆபிரகாமின் 2வது தலைமுறை யாக்கோபு, அவன் தான் இப்பதான் கானானை விட்டு வெளியே புறப்படுறான். அதுவும் அவனுடைய திருமணத்திற்காக. அவங்க அம்மா அப்பா சொல்லி அனுப்புறாங்க, நீ போ, அங்க இருக்கிற குடும்பத்துல அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்கள்ல யாரையாகலும் நீ திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லியே அனுப்புறாங்க. பர்பஸ், யாக்கோபு போற பர்பஸ் இதுதான், ரொம்ப முக்கியமான பர்பஸ். அவனுக்கு ஒரு ஃபேமிலி, குடும்பத்தை கட்டி அமைக்கணும். இதுதான் யாக்கோபு அனுப்புற முக்கியமான காரணம். சோ இந்த முதல் பகுதி இந்த காரியங்களை சொல்லி அனுப்புது. இந்த காரியங்கள்ல யாக்கோபின் பயணம் ரொம்ப முக்கியம். ஈசாக்கு சொன்ன காரியங்களை கவனிங்க. ஈசாக்கு சொன்ன காரியங்கள் 28 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். 3ஆம் வசனத்தை கவனிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை என்ன? 2ஆம் வசனம், அவன் திருமணத்தை குறிச்ச கட்டளை. 2வது ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிச்சு. 2வது சொல்ற பாருங்க, இது அடுத்த ஒரு ஆசீர்வாதம். முதல் வசனம் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. 3ஆம் வசனம், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. என் ஆசீர்வாதத்தை விட தேவன் உன்னை ஆசீர்வதிச்சு நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி பலுகவும் பெருகவும் பண்ணுவார். இப்போ இது அவனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். முதல்ல அவன் திருமணத்துக்கு கட்டளை, 2வது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன்னை பலுக செய்வார். 3வது 4ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் கொடுப்பாரு. ஈசாக்கு சொன்னது ஆபிரகாமுக்கு அருளின வாக்குத்தத்தை கவனிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. இது ரொம்ப முக்கியமான வசனம். புதிய ஏற்பாட்டுல இதே வார்த்தைய பவுல் பயன்படுத்துறாரு. ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு சொந்தமாகிறது என்று அவர் கலாத்திய நிருபத்திற்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு அருளின வாக்குத்தத்தங்கள் தலைமுறை தலைமுறையா ஒவ்வொருத்தருக்கும் வருது, தேவ பிள்ளைகளுக்கு. ஆபிரகாமுக்கு இட்ட வாக்குத்தத்தங்கள் தொடர்ச்சியா தொடருது. அப்போ ஈசாக்கு ஒரு தகப்பனாக மகனுக்கு கட்டளையிடுறாரு, நீ யார திருமணம் பண்ணணும், யார பண்ணக்கூடாது அப்படின்னு. கவனிங்க, திருமணம் வாழ்க்கையின் திருப்பு முனை. ரொம்ப பேரு அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாத இருக்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன்,
திருமணம் என்பது வாழ்க்கையின், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் திருப்புமுனை. இங்கே யாக்கோபினுடைய வாழ்க்கையின் பயணமே திரும்புது திருமணத்துக்காக. அவன் போற பர்பஸ் இப்போ மேரேஜ் பண்ணணும். ஆனா அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். வழியில நடக்கிற காரியங்கள், அவன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் விசித்திரமானது. இப்போ இந்த 28ஆம் அதிகாரத்துல படிக்கிற இந்த யாக்கோபின் சரித்திரம் தொடர்ந்து 48, 49 அதிகாரம் வரைக்கும் தொடர்கிறது, இங்கும் அங்குமாய். ஆக ஒரு நீண்ட ஒரு சரித்திரத்தை இனிமே தொடர்ந்து படிக்க போறோம். ஆபிரகாமை குறித்து எப்படி தொடர்ச்சியான ஒரு சரித்திரம் இருந்ததோ அதே போல இப்போ யாக்கோபை குறிச்ச ஒரு தொடர்ச்சியான சரித்திரத்தை இந்த 28ஆம் அதிகாரத்திலிருந்து வரிசையா பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல ஈசாக்கு யாக்கோபுக்கு இட்ட இந்த 3 வகையான காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டியவை. 3 இதுல 3 பல காரியங்கள் இருக்குது. இதுல முதல் 3 ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னது. முதல்ல ஒரு தகப்பனாக அவன் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற கட்டளையை இட வேண்டிய இடத்துல தகப்பனார் இருந்தார். அப்படி என்றால் இது ஒரு தகப்பன் செய்த ஒரு முக்கிய கடமைகளில் ஒன்று. திருமணம் வாழ்க்கையின் திருப்புமுனை. உங்களுக்கு ஒரு 30 வயசுல திருமணம் ஆகுதுன்னு வைங்க. இந்த முதல் 30 வருஷம் இருக்குதே, அது உங்க வாழ்க்கையினுடைய முதற் பகுதி. திருமணம் உங்களுக்கு 30 வயசுல ஆகுதுன்னா இந்த 30 வயசுல இருந்து நீங்க மரிக்கும் வரைக்கும், இறக்கும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற திருமணம் தான் தீர்மானிக்குது மீதமுள்ள வாழ்க்கைய. நீங்க செய்யற வேலையை தீர்மானிக்கல, நீங்க செய்யற தொழில் தீர்மானிக்காது, நீங்க செய்யும் வியாபாரம் தீர்மானிக்காது. உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனைய உங்கள் திருமணம் தான் தீர்மானிக்குது. எப்படி? ஏசா சீக்கிரத்திலேயே திருமணம் பண்ணான். ஆனால் அந்த திருமணத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்துல சந்தோஷம் இழந்தது, சந்தோஷம் போனது, ஒற்றுமை போனது, லட்சியம் போனது, ஆவிக்குரிய வாழ்க்கை போனது, பாடங்கள், நல்ல பண்புகள் போனது. என் உயிர் ஆவது என்ன வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை வெறுப்பாகிவிட்டது. ஒரு பையன் திருமணம் பண்ணி முடிச்சிட்டு வந்து அந்த பெண்களின் நிமித்தம் வீட்டில் இருந்த தாய் சொல்லுகிறா, என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குதுன்னு. சரி, அவனுடைய வாழ்க்கை திருமணம் பண்ணானே, அவன் சந்தோஷமா இருந்தானா? இல்ல. ஒரே மனைவியோட வாழ்ந்தானா? திருப்தியோட இருந்தானா? இல்ல. அவன் 4 மனைவிகளை திருமணம் பண்ணான். அவன் திருமணம் பண்ண மனைவிகள் எல்லாம் கானானிய வம்சத்து பெண்களும் இஸ்மவேல் வம்சத்து பெண்களையும் திருமணம் பண்ணான். ஆனால் யாக்கோபு வாழ்க்கையில சோபிச்சதாகவோ தேவன் அதனால சந்தோஷப்பட்டதாகவோ வேதம் எங்கும் சொல்லல. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்கிறார். ஏசாவை வெறுத்ததற்கான காரணங்களை நாம் போன வாரம் வரிசைப்படுத்தினோம். இங்கே திருமணம் ஒருவனுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை, திருப்பப்படுகிறது. மீதம் இருக்கிற வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை திருமணம் தீர்மானிக்கிறது. மீதம் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது திருமணம் தீர்மானிக்கிறது. மீதம் இருக்கிற ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்கள் திருமணம் தீர்மானிக்கிறது. உங்களுடைய இறுதி காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதி, திருமணத்திலிருந்து தொடங்குகிற நடுப்பகுதி தீர்மானிக்கிறது. ஆகையினால்தான் திருமண காரியங்களிலே விளையாடக்கூடாது என்று பல முறை சொல்லுகிறோம். அது வாலிபர்களுக்கு விளங்குவது கிடையாது, வாலிப பெண்களுக்கு விளங்குவது கிடையாது. வாலிப வயதின் அந்த உணர்ச்சி பெருக்கத்தினால அந்த முக்கியத்துவம் கூர் மழுங்கி போகிறது. சொல்லுகிற கருத்துக்கள், ஆலோசனைகள் எல்லாம் வெறுப்பாக இருக்கிறது. காரணம்,
அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியம். இந்த லட்சியத்தை இந்த ஆசையும் மதியினங்களும் உணர்ச்சிகளும் மடுக்கி உடைத்து போட்டு விடுகிறது. கவனியுங்கள், வாழ்க்கையில் திருமணம் ஒரு திருப்பு முனை. இந்த இடத்தில் நடக்கிற காரியங்கள் எப்படி திருப்பு முனையாய் ஒருவனுக்கு அமைந்தது என்பதை இந்த அதிகாரத்துக்குள்ளே நடக்கிற செய்திகளும் சம்பவங்களும் படிக்கத்தான் தெரிகிறது. சரி, என்ன செய்தான்? கட்டளையிட்டான். இன்னொன்று, யாக்கோபு இந்த வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொண்டான் என்பதை இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆதியாகமம் 28:7. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனதையும். போதும். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு போகிறான். 2 இடத்துல காரணங்கள் சொல்லப்படுவதை கவனியுங்கள். அப்பா கட்டளையிட்டார், மகன் கீழ்ப்படிந்தான். அப்போ திருமண காரியங்கள் எவ்வளவு முக்கியமா இருக்குது வாழ்க்கையில. எனக்கு அன்பானவர்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, வாழ்க்கையில திருமணத்தோடு விளையாடக்கூடாது. காரணம், அது உங்கள் வாழ்க்கையின் மீதம் இருக்கிற பகுதியெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சி. நீங்க நல்ல ஒரு பார்ட்னரை திருமணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுதும், மீதம் இருக்கிற வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நன்மையும் இன்பமும் சந்தோஷமும் ஆவிக்குரியதுமா இருக்கும். நீங்க பார்ட்னரை சூஸ் பண்றதுல மிஸ்டேக் பண்ணீங்க, தவறு பண்ணிட்டீங்க, இல்ல தெரியாத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதம் இருக்கிற உங்க வாழ்க்கை லட்சியம், வேகம், கனவு, ஆவிக்குரிய பண்புகள், ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய பயணம், இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கும். வாழ்க்கைன்றது 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறது கிடையாது. 2 பேர் சேர்ந்து சம்பாதிச்சு வீட்டை நடத்துறது கிடையாது. 2 பேர் சேர்ந்து இன்பமா இருந்து குழந்தைய பெற்றுக்கொள்ளுதல் கிடையாது. வாழ்க்கைன்றது அதையும் தாண்டி 2 பேர் சேர்ந்து தேவனுக்காக எப்படி 2 பேரும் ஒரே நோக்கோட ஒன்னா ஓட முடியும், 2 பேர் சேர்ந்து எப்படி ஆண்டவருக்காக ஒரே மாதிரி அவருக்கு பிரியமா பூமியில வாழ முடியும், 2 பேர் சேர்ந்து இத்தனை வருஷங்கள் எப்படி வாழ்க்கையில ஒன்னா வாழ முடியும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பலர் அங்க தவறு செய்யறதுனால, இதன் முக்கியத்துவத்தை தெரியாம தவறிடுறதுனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கூர் மங்கி பயணிக்கப்படாம உடைஞ்சு போய் கிடக்குது. நிருபத்துல பவுல் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு, விசுவாச கப்பல் சேதப்பட்டது அப்படின்னு. விசுவாச கப்பல் சேதப்பட்டு இருக்குதுன்னு வாசிப்போம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 1:19 கவனியுங்கள். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எந்த கப்பலை? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறாங்க. அப்போ வாழ்க்கையில ஓடுறது ஒரு விசுவாச கப்பல். இந்த விசுவாச கப்பல் சேதப்படக்கூடாதுன்னா வாழ்க்கையை ஓட்டுற 2 கேப்டன்கள் ஒரே மாதிரி இருக்கணும். கப்பல் நங்கூரம், படகின் நங்கூரம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த நங்கூரங்கள் வேற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ திருமண காரியங்கள்ல மிக கவனமா இருந்து அதை தொடங்கி முடிகிற வரைக்கும் ஜபத்துல இருந்து பிறகு ஜபத்திலே தொடங்கணும். வாலிபன் ஆகும் பொழுதே உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்க பிள்ளைங்க, இன்னும் சொன்னா உங்க பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறப்பவே, சிறு பிள்ளைங்களா இருக்கிறப்பவே பெற்றோர் உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக, இந்த பிள்ளைங்க வாலிப பிராயத்துக்காக வளரும் பொழுது அவங்களுக்காக எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம், ஒவ்வொரு ஜெபத்தையும் கிட்ட வந்துதான் பண்ணணும். அவங்க கல்யாணம் ஆகிறப்பதான் கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணணும்.
அவங்களுக்கு பரீட்சை வந்தா தான் பரீட்சைக்கு ஜெபம் பண்ணணும். அவங்க பாஸ் ஆயிட்ட பிறகுதான் வேலைக்கு ஜெபம் பண்ணணும். அவங்க வேலையில சேர்ந்த பிறகுதான் பொண்ணு பார்க்கறதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. உங்க பிள்ளைங்களை சிறு வயது இருக்கிறப்ப எல்லாத்துக்காகவும் பெற்றோர் ஜெபம் பண்ணி வைக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை 15 வயசானா அவன் வாழ்க்கையில இப்படி இருக்கணும், அவன் ஸ்கூல்ல இப்படி இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும். 20 வயசானா அவன் உண்மை உள்ளவனா இருக்கணும். 25 வயசானா அவன் வாலிபத்தை காத்து கொள்ளணும். எங்கேயும் வலது புறமோ இடது புறமோ வழுவ கூடாது, சோதனையில விழக்கூடாது. ஆண்டவரே, அவனுக்கு நல்ல ஒரு பார்ட்னரை வைக்கணும். அவனுக்கு கொடுக்கிற பெண் இப்படி இருக்கணும், அவனுக்கு வரப்போற சந்ததி இப்படி இருக்கணும் அப்படின்னு பெற்றோர் முதல்லயே ஜெபத்தை தொடங்கணும். ஏன்னா நீங்க வளர்த்து எடுக்கிறது முக்கியம் இல்ல, வளர்த்து எடுத்து வாழ்க்கையை யாருக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெற்றோர் பின்னால வேதனைப்படுறாங்க. எப்படி, என் பையன் நல்ல பையன், ஆனா அந்த பொண்ணை என்னைக்கு கட்டினானோ அன்னில இருந்து அவனுடைய நல்ல குணங்கள் போச்சு, அவன் பக்தி போச்சு, ஜபம் போச்சு, ஆலயத்துக்கு போவான், அதுவும் போச்சு. எவ்வளவு பேர் சொல்றோமே. அப்போ வாழ்க்கையில தவறா பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மீதம் இருக்கிற உங்க வாழ்க்கைய ஒண்ணு அழிக்குது, இல்ல உருவாக்குது. விசுவாசம் என்ற கப்பல் சிலருக்கு மேல போகல, நிக்குது, தர தட்டுது. ஏன்? வாய்ப்பு இல்ல, ஒற்றுமை இல்ல, விசுவாசம் ஒண்ணா இல்ல, ஜபம் இல்ல. நம்ம ஜபம்னு சொன்னா அவங்க ஜபத்துக்கு வரல, தேவன்னு சொன்னா அவங்க உலகமா இருக்கிறாங்க. நம்ம நித்தியத்தை குறிச்சு யோசித்தா அவங்க பூமியை குறிச்சு யோசிக்கிறாங்க, பரலோகத்தை குறிச்சு யோசித்தா இம்மியை குறிச்சு யோசிக்கிறாங்க. நம்ம தேவனை சேவிச்சா அவங்க உலகத்தை சேவிக்கிறாங்க. சோ வாழ்க்கையில உங்க பக்தியும் உங்க விசுவாசமும் எங்கே தீர்மானிக்கப்படுகிற இடம் என்றா, நீங்கள் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கிற உங்க வாழ்க்கையினுடைய துணையாளர் இருக்கிறானே, துணையாளர், அந்த துணை அங்கிருந்து தான் மீதி வாழ்க்கையே துவங்குகிறது. கவனம், எச்சரிக்கை, ஞாபகம், ஞானம் மிக முக்கியம். வாலிப பிள்ளைங்க கூட இதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் பக்தியா இருக்கிறேன், எனக்கு பக்தி உள்ள ஒரு பார்ட்னர் வேணும், நான் இங்கும் அங்கும் விழக்கூடாது, என்னை யாரும் திசை திருப்ப கூடாது, மனுஷிகமா நான் வாழ்ந்துடக்கூடாது, மனுஷிகமா முடிவெடுக்க கூடாது, ஆசையில இச்சையில ஏதோ ஒரு கவர்ச்சியை பார்த்து நான் மயங்க கூடாது, 4 வார்த்தைகளை பேசினதுனால மதி மயங்கிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு உங்க சித்தம் இல்லாம என் வாழ்க்கையை யாரும் கட்டக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க கூட ஜெபிக்கணும். பிள்ளைங்க கூட ஜெபிக்கணும். சும்மா ஃபோர்ஸ் பண்ணி கட்டுறதுனால பிரயோஜனம் இல்ல, சொந்தக்காரன் அப்படின்னு கட்டுறதுனால பிரயோஜனம் இல்ல, நல்லா சம்பாதிக்கிறான், வியாபாரம் நல்லா இருக்குது, அதனால பெண்ணை கொடுக்கணும் பிள்ளை கொடுக்கணும்னு திட்டமிடுறதுல பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்ல. உங்க திட்டங்கள் கூட சில நேரங்கள்ல வாழ்க்கையின் லட்சியங்களை அழிக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எதுக்காக நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறோம், பிள்ளைங்களை ஏன் பெற்றெடுத்து வளர்த்து என்ன செய்ய போறோம், அப்ப என்ன செய்ய போறோம்? இங்க பாருங்க, ஈசாக்கு தன் மகனுக்கு என்ன பெண் பார்க்கணும், எந்த பெண்ணை பார்க்க கூடாது சொல்லிட்டு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, நீ பலுகி பெருகுவ அப்படின்னு சொல்லிட்டு, முற்பிதாவாகிய ஆபிரகாம், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகணும். எந்த நோக்கத்துக்காக ஆபிரகாம தேவன் அழைச்சார், அதே அழைப்புக்கு நான் கடைசி வரைக்கும் பாத்திரனா இருந்தேன். இந்த ஊரை விட்டு நான் போகவே இல்லை, தேசாதாரியா இருந்தேன். பஞ்சம், மழை, காற்று, வெயில், எவ்வளோ ஏற்ற தாழ்வு, எதிர்ப்பு, வாக்குவாதம் எல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த ஊரை விட்டு நான் போகவே இல்லை. ஒரே ஒரு நோக்கம், முற்பிதாவுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை காத்து கொள்ளவும் நிறைவேற்றுவதற்காகவும் உறுதியா இங்க இருக்கிறேன்னு தான் வாழ்நாளெல்லாம் ஈசாக்கு அந்த கானானை விட்டு வெளியேறாமலேயே வாழ்க்கை முழுவதும் அங்கேயே இருந்து பிறந்தது முதல் கண்கள் குருடாச்சு, மங்கிடுச்சு, வயோதிபன் ஆயிட்டாரு, தடவும் நில வந்துடுச்சு. ஆனால் கானானை விட்டு வெளியே போகவே இல்லை. ஏன்? அந்த வாக்குத்தத்தத்தை காக்கணும்ன்றதுக்காக.
அந்த வாக்குத்தத்தத்தை நீயும் காக்கணும்னு யாக்கோபுக்கு ஈசாக்கு கட்டளையிடுறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு வேணும், உன் சந்ததிக்கு வேணும்னு. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை உங்க திருமணத்துல செஞ்சீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க திருமணத்துல வரும். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வரும். காரணம், நீங்க தேவனுக்காக எடுத்த முடிவு, தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்தல் இருக்குது, அதை தேவன் கனம் பண்றாரு. ஆக இந்த முதல் பகுதி ஒருவனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை பயணம். புறப்படுகிறார். தகப்பன் வீட்டை விட்டுட்டு எங்கேயோ தூரம் இருக்கிற தாய் என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போறான். இது வரைக்கும் அவன் போனதே இல்லை. சோ இந்த முதல் பகுதி யாக்கோபின் வாழ்க்கை பயணத்தின் துவக்கம். சரி, பகுதி 2. ஏசா மீண்டும் மனம் முடித்தான். ஆதியாக 28:6 முதல் 9 இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏசாவுக்கு தெரிவிக்கப்படுது. அவன் அங்கதான் இருக்கிறான். அப்போ அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, ஓகே அம்மாவும் அப்பாவும் யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவனை பத்திரமா பாதுகாத்து வெளியூருக்கு அனுப்பிவிடுறாங்க. நான் அவனை கொன்னுடுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு என் கையில இருந்து தப்பிக்கவே அவனுக்கு அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ ஏசாவினுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவன் காரியங்களை நடக்கிறது கவனிங்க. ஏசாவின் காரியங்கள் பகுதி 2 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9 படிப்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதானாராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகாலாத்தையும் விவாகம் பண்ணினான். கொஞ்சம் கவனிங்க. இந்த 2வது பகுதி ஏசாவை குறிச்சு சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் எதையெல்லாம் கவனிச்சான்றத பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை பெண் கொள்ள அனுப்பியது கவனிங்க. 28ஆம் அதிகாரத்தை கேர்ஃபுல்லா கவனிங்க. 6ஆம் வசனத்தை. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பியதையும். நம்பர் 1 ஏசா பாக்குறது. ஏசா கண்டுபிடிச்சிட்டான். ஓ, நம்ம அப்பா யாக்கோப பதான் அராமுக்கு அனுப்புறாரு, ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. சோ நம்பர் 1 அனுப்பியதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும். நம்பர் 2 அவனுக்கு கட்டளையிட்டு சொல்றாரு, இத பாரு, இந்த ஊர்ல இருக்கிற பெண்ணை நீ மனம் முடிக்க கூடாது அப்படின்னு. சோ கட்டளையிட்டாரு. இதையும் கண்டான். 3வது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டான். அப்போ அந்த பையன் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சொன்னாங்க, அம்மா அப்பாவும் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான். இந்த 3 காரியத்தையும் ஏசா வாட்ச் பண்ணிட்டான். அம்மா அப்பா அவனை அனுப்புனாங்க, அவன் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். அப்போ கீழ்ப்படிஞ்சு இவன் புறப்பட்டு போறான். இத கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணா, அவன் செய்த காரியங்கள். 8ஆம் வசனம். கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும்,
ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமார்த்தியும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மக்களாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்போ மறுபடியும் அவனுடைய கோபத்தை இதே மாதிரி இன்னொரு திருமணத்தை காட்டுறான். அந்த சின்ன பையன் என்ன பண்றான், அப்பாவுக்கு கானானிய குமாரத்திகள் பிடிக்கலன்னு சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சிட்டு ஊரை விட்டே போக முடிவெடுக்கிறான். இவனுக்கு இப்ப 77 வயது, யாக்கோபுக்கு 77 வயது, ஏசாவுக்கும் 77 வயது. 2 பேரும் ஒரே பிரசவத்துல ஒரே நாள்ல பிறந்தவங்க. ஆனா ஏசா 40 வயதிலேயே திருமணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யாக்கோபு திருமணம் பண்ணல. இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப 77 வயது. இவன் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டான் அப்படின்னு ஏசாவுக்கு தெரிஞ்சதும் என்ன பண்ணி இருக்கணும், சரி நம்ம அப்பாவுக்கு பிடிக்கல, இந்த ஊர் பெண்களை திருமணம் பண்ணது பிடிக்கல, விட்டுலாமே அப்படின்னு விட்டு இருக்கணும். கவனிங்க, எஸ்ரா புத்தகத்துல கடைசி அதிகாரம் என்ன சொல்லும்னா, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவர்கள் அந்த ஸ்திரீகளை எல்லாம் விட்டுறாங்க. அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவங்க வேணாம் 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 தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகளை விட்டுறாங்க. மனம் மாற்றம் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதாவது சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து யூதாவுக்கு வந்து அதே ஊர்ல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருந்ததும் அந்த ஊர் பெண்களை இந்த சிறையிருப்புல இருந்து வந்த ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க, யூதர் அல்லாத ஸ்திரீகளை. ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ்ரா வராரு, பார்த்தா எல்லாரும் யூத மனுஷர், எல்லாரும் பாபிலோன்ல இருந்து வந்த அந்த யூத மனுஷர்கள் எல்லாரும் இந்த யூதேயாவில் இருந்த மற்ற ஸ்திரீகளை விவாகம் பண்ணி குடும்பம் நடத்துறான். அப்போ இது இவருக்கு கோபமாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சு, அழுகை ஆயிடுச்சு, பாரமாயிடுச்சு. அப்போ அழறாரு எஸ்ரா. அழுது, ஏன் இப்படி செஞ்சீங்க, இதுக்காகத்தானே நம்ம சிறையிருப்புக்கு போனோம், அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி நம்மளுடைய பரிசுத்த வித்து உலகத்தோடு கலந்து போச்சே அப்படின்னு அவர் அழறப்ப அந்த அழுகைய புலம்பல பார்த்து கேட்டு திருமணம் முடிச்ச ஆண்கள்லாம் மனம் நொந்து மனதுல குத்தப்பட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோம், உணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவங்க அந்த ஸ்திரீகளை விட்டுட்டு வெளியேறாங்க. மாற்றம் எப்படி இருக்கு? இதே மாதிரிதான் ஏசா செஞ்சு இருக்கணும். உண்மையிலே ஏசா மன வருத்தப்பட்டு இருந்தா, தாய் தந்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, அன்புள்ள மகனா இருந்தா, தேவனை நேசிக்கிறவனா இருந்தா, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கீழ்ப்படிஞ்சு செவி கொடுக்கிறவனா இருந்தா, அந்த காட்ஸ் ப்ராமிஸ்க்கு வேல்யூ கொடுக்கிற ஒரு நபரா இருந்திருந்தா, அம்மா அப்பா பிடிக்கல, தப்பு பண்ணிட்டேன், ஏற்கனவே கானானிய ஸ்திரீகளை திருமணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு, சரி அப்பா ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லி இருக்கணும். இங்க அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க, தன் தகப்பனாகிய ஏசாவுக்கு கானானிய ஸ்திரீகள் பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப தாயை பத்தி அவன் எடுக்கல, அந்த அளவுக்கு அவன் தன் தாயோட விரோதமா இருந்திருக்கிறான் அப்படின்னு தெரியுது. லாங்குவேஜ் ஸ்டைல பார்த்தா, பாடி லாங்குவேஜை பார்த்தா ஏசா தன் தாயோட ரொம்ப அன்புள்ளவனா இல்ல. ஏன்னா ஏசாவினுடைய மனைவிகள் ரெபேக்காலுக்கு கொடுத்த மன வருத்தம், கிளேசம், இவைகள்லாம் காரணம். என்ன பண்ணிருக்கணும் ஏசா? முதல்ல தப்பு பண்ணிட்டோம், இனிமே அப்படி தப்பு பண்ணக்கூடாது, அப்பா சொன்னதை கேட்காத போயிட்டோம், இனிமேலாவது அப்பா சொன்னதை கேட்கலாம், இனிமேலாவது அம்மாவுக்கு பிரியமானதை செய்யலாம் அப்படின்னு செஞ்சிருக்கணும். ஆனா இன்னொரு தப்பை எக்ஸ்ட்ரா பண்றான். முதல்ல கானானிய குமாரத்திகளை மணந்தவன் இப்ப போய் இஸ்மவேலுடைய குமாரத்திகளை மணக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ரெண்டுமே எதிரானது அவன் செஞ்ச காரியம். அப்போ
கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இந்த தேசத்தை குறிச்ச வாக்குத்தத்தம், இந்த பரிசுத்த சந்ததியை குறிச்ச வாக்குத்தத்தம், உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு தேவன் திரும்ப திரும்ப சொன்ன வாக்குத்தத்தம், இவைகளை எல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஏசா எந்த இடத்திலையும் அவன் தேவனுக்கோ தேவ வாக்குத்தத்தங்களுக்கோ அந்த பெற்றோர் காத்து நடந்த அந்த உத்தரவாதமுள்ள வாழ்க்கைக்கோ அர்ப்பணத்துக்கோ அவன் அதை பொருட்படுத்த இல்லை. திரும்பவும் போய் இஸ்மவேல் இடத்துல குடும்பத்துல பெண் எடுக்கிறான்னா, அப்போ தேவன் சொன்னது சரிதானே, ஏசாவை நான் வெறுத்தேன்னு, யாக்கோபை நேசிச்சேன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்குதே. இன்னும் இந்த பையன் திருமணம் முடிக்கல, காத்திருக்கிறான். அந்த திருமணத்துக்காக அவன் வெளியே எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது. பயணம் புறப்பட்டான். நம்பர் 1, கானானிய குமாரத்திகள் தகப்பன் பார்வைக்கு ஆகாதவர்கள். நம்பர் 2, இஸ்மவேலின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான் ஏசா. இந்த இஸ்மவேல் குமாரத்தியை விவாகம் பண்ணினான்னு சொல்லுது. கவனிங்க அந்த வசனத்தை. ஆதி 28:9. ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணான். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத். ஆனா ஆதியாகமம் 36:3 இவளுக்கு மறுபேர் இன்னொரு பேர் இருக்குது. அதுவும் இதே மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்ட பேர் மாதிரி இருக்குது. ஆதியாகமம் 36:3 ஏசாவின் சந்ததிய சொல்ற பொழுது 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது: இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஓகே, அப்போ ஏற்கனவே ஒரு பஸ்மாத்தை படிச்சிருக்கிறோம், இங்கேயும் ஒரு பஸ்மாத் இருக்குது. அப்போ இந்த பெண்ணுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி பேர் இருந்திருக்குதுன்னு இங்க வந்த பிறகுதான் தெரியுது. ஏற்கனவே பஸ்மாத்துன்னு ஏத்திய குமார்த்திகளுக்கு இருந்த அந்த பெண்களுக்கு பேரும் பஸ்மாத்துன்னு வருது. இஸ்மவேலுடைய சந்ததியில வர ஒரு பெண்ணுக்கும் பஸ்மாத்துன்னு வருது. இப்போ ஒரே பேரை 2 பேர் வச்சிருக்கலாம். ஓகே, பகுதி 3, யாக்கோபு சொப்பனம் கண்டான். ஆதியாகமம் 28:10-15. யாக்கோபு பேர்சபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஓகே, 3வது பகுதி யாக்கோபு கண்ட சொப்பனம். இப்போ இதனுடைய குறிப்புகளை பார்ப்போம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். அந்த பெயர்சபாவில் இருந்து ஆரான் தூரம் 850 கிலோமீட்டர், அதாவது 530 மைல். இந்த பயணத்தை கடக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 25 முதல் 30 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 30 மைல் தூரம் நடந்தா கூட இந்த 530 மைல் தூரத்தை அவன் ஒரு 25 நாளாவது இந்த பயணம் எடுக்கும். இந்த பயணத்துல இருந்து பதான் அராமுக்கு அவன் போகணும். பெயர்சபாவை விட்டு கிளம்புறான். கிளம்பி ஒரு 3 நாள் பயணம் தூரம் வரான்.
இந்த 3 நாள் பயண தூரத்துல அவன் வந்து சேர்ற இடம் தான் இந்த லூஸ் அப்படின்ற ஒரு ஊர். இது கானானியருடைய ஊர். ஆனா இந்த யாக்கோபு அந்த கானானியருடைய ஊருக்குள்ள போய் தங்க விரும்பல. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊருக்கு வெளியில திறந்த வெளியில தங்குறான். இப்போ இதுக்கு உள்ள இன்னொரு குறிப்பு, இந்த பெயர்சபாவிலிருந்து இந்த பெத்தேல் அதாவது ஊர்ன்றது சுமார் 112 கிலோமீட்டர் தொலைவுல இருந்துச்சு. இந்த பயணத்துக்கு முன்னால ஒரு காரியம் நடக்குது, வேதத்துல இல்ல, ஆனா ஒரு கதை மாதிரி அது நடந்தது, வெளிக்குறிப்பு சொல்லுது. ஏசா யாக்கோபு புறப்பட்டு போனதை கேள்விப்பட்டுட்டான். ஓகே, அம்மாவும் அப்பாவும் யாக்கோப பதான் அராமுக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏசா செய்திக்கு ஏசாவுக்கு போகுது. ஆனால் ஏசா என்ன பண்றான், இதை கவனிக்கிறான். இன்னும் ஒரு காரியம் சொல்றாங்க. லாஸ்ட் டே எப்படி இருந்திருக்கும், யாக்கோபு கிளம்புறான். அவன் தாய் தந்தை எல்லாரும் கூடவே இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவனை கைய பிடிச்சி முகத்தை வருடி, மகனே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி புலம்பலும் கண்ணீருமா இருந்திருக்கும் அன்னைக்கு கடைசியா. அப்போ அப்பா என்ன பண்றாரு, ஈசாக்கு அவனை ஆசீர்வதிச்சு அவங்க வீட்டுல இருந்த பொன் வெள்ளி இவைகள் உடைமைகள் எல்லாம் அவனுக்கு பேக் பண்ணி அவனை ரொம்ப அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்த வழி பயணத்துக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்து அனுப்புறாங்க. வழி பயணத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு பிறகு அவன் அந்த ஊர் போய் சேர்ந்து வாழறதுக்கான எல்லாம் உடைமைகள் என்ன இருக்குதோ இவைகளை எல்லாம் சேர்த்து யாக்கோபுக்கு கொடுக்கறாங்க. இவன் இதெல்லாம் எடுத்துட்டு போறான். போறப்ப இவங்க பெற்றோர் கொடுத்தது அனுப்புறது இதையெல்லாம் ஏசாவுக்கு செய்தி வருது, தெரிஞ்சிட்டு. ஆனா ஏசா என்ன பண்றான், தனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனுக்கு 13 வயசு. ஏசாவுடைய பையன் வில்வித்தையில வல்லவனா இருக்கிறான். அந்த பையனை நீ என்ன பண்ற, இந்தா பட்டயத்தை எடுத்துக்கோ, நீ போய் யாக்கோபு போற வழியில இந்த பட்டயத்தால யாக்கோபு கொன்று வா அப்படின்னு ஏசா தாம் பெற்ற மகனை அனுப்புறான். அவன் என்ன பண்றான், வில்வித்தையில வல்லவனா இருந்ததுனால அவனோட இருக்கிற தாயின் சகோதரர்கள் 10 பேரை கூப்பிட்டுக்கிறான். கூப்பிட்டுட்டு யாக்கோபு போவா, இந்த வழிதான் வருவான்னு காத்துட்டு இருக்கிறான் அவங்க பையன். இது யாக்கோபுக்கு தெரியாது. இந்த பிளான முழுசுமா சொல்லி நீ வரப்ப யாக்கோப கொன்னுட்டு வரணும் அப்படின்னு அப்பா சொன்னத இவன் சபதமா எடுக்கிறான். இந்த பையனும் அவன் ஆள்களும். ஏசா அனுப்பிட்ட பிறகு யாக்கோபுக்கு இந்த விஷயம் தெரியல. யாக்கோபு வழிப்பயணம் போறாரு, இன்னும் இந்த லூஸ் என்ற ஊருக்கு வரல. திடீர்னு கலையில வந்து பார்த்தா ஒரு கூட்டம் எதிர வருது. யாக்கோபு பார்க்கறான், ஏன் வராங்க, யாரு இவங்க, என்ன நோக்கி வராங்களே அப்படின்னு இவனுக்கு தனியா இருக்கிற இவனுக்கு பயம் வந்துட்டு அப்ப கேக்குறான், யார் நீங்க, ஏன் என்ன தேடி வரீங்கன்னு. அந்த பையன் சொல்றான், பாரு எங்க அப்பா ஏசா உங்களுக்கு தெரியும், உங்களை வந்து கொல்லும்படி பட்டயத்தை கொடுத்து அனுப்புனாரு, அதனால நாங்க உன்னை கொன்றுட்டு போய் அவருக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னதும் யாக்கோபு பயப்படுறான். பயந்து, பாருங்க நீங்க என்ன கொல்றீங்கன்னா அது அநீதி அப்படின்னு சொல்லி அந்த கொல்ல வந்தவங்க கிட்ட அவனுடைய உயிருக்காக கெஞ்சறான். பாருங்க நான் தனியா வந்தேன், என்ன கொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சறானா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் அதை கொடுத்துடுறேன், இதை நீங்க வாங்கிட்டு போங்க, நீங்க நீதி உள்ளவங்களா இருப்பீங்க அப்படின்னு யாக்கோபு அந்த எதிர வந்த கூட்டத்துக்கு சொல்றான். ஏசா அனுப்பி வச்ச கூட்டத்துக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த யாக்கோபு கையில இருந்த எல்லா பொன் வெள்ளி உடைமைகள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாங்க. பறிச்சுட்டு அவனை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. உன் கையில ஒண்ணுமே இல்லை.
இவங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் ஏசா கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க போனோம், அவர் வந்தாரு, ரொம்ப கெஞ்சினாரு, பரிதாபமா இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கொடுத்துடுறேன் போங்கன்னாரு. அவர்கிட்ட இருந்த பொன் வெள்ளி உடைமைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு. நாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இவனுங்க சொன்னானுங்க. ஏசா அதை கேட்டு ரொம்ப கோவப்பட்டான். நீங்க எப்படி அவனை உயிரோட விட்டீங்க, ஏன் அவனை கொல்லாத வந்தீங்கன்னு ஏசா ரொம்ப கோவப்பட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா ஒரு கதை உண்டு. இப்போ எல்லாவற்றையும் இழந்த யாக்கோபு அந்த 3 நாள் பயண தூரம் லூஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல வரான். சூரியன் மறையுது, அந்த ஊர்களுடைய வெளியே இருக்கிறான். உள்ள போனா அது கானானியர் ஊரு. அந்த ஊர்ல கூட தங்க கூடாது அப்படின்ற வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சுனால திறந்த வெளியில தங்குறான். இந்த திறந்த வெளியில ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அவன் கல்லை எடுத்து போட்டு தலையில வச்சு தூங்குறான். கையில எதுவுமே கிடையாது, ஒரு உடைமையும் கிடையாது, எல்லாம் பிடுங்கப்பட்டது. நிர்கதியா இருக்கிறான். இந்த நிர்கதியா நிக்கிற அந்த நேரத்துல கூட கானானுக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள, லூஸ் உள்ள போய் ஒரு உடைமையை வாங்கலாம், பொருளை வாங்கலாம் அப்படின்னு கூட அவன் நினைக்கல. வெறுமையா வெறுங்கல்லோட அன்னைக்கு ராத்திரி படுக்கிறான். அன்னைக்குதான் அவன் வாழ்க்கையில முதல் சந்திப்பு தேவனோட நடக்குது. இதுவரைக்கும் யாக்கோபோடு தேவன் பேசவே இல்லை. இன்று தேவன் அவனோட இடைப்படுறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. காரணம் என்ன? அவன் தனியா இருக்கிறான், அவனோட எதுவுமே இல்லை, யாரும் இல்லை, அவன் நிர்கதியா நிக்கிறான். இந்த நிர்கதியா நிக்கிற நிலையில கூட அந்த கிராமங்களுக்கு உள்ள போய் ஒரு பொருளையாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கல. அவன் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு அன்று ராத்திரி நித்திரை கொள்ளுகிறான். இது தேவன் கவனிச்ச ஒண்ணு. எத்தனையோ இரவுகள் கடந்து போச்சு, தேவன் அவனுக்கு சொப்பனத்துல பேசல. எத்தனையோ பகல்கள் அவன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சந்திச்சான், தேவன் அவனிடத்துல பேசல. ஆனா இன்று ராத்திரி தேவன் அவனிடத்துல பேசும்படி, காட்சி அளிக்கும்படி இறங்கி வந்தாரு. வாழ்க்கையில மறக்க முடியாத முதல் காட்சி யாக்கோபுக்கு தேவன் அருளிய காட்சி இந்த இடத்துல தான் நடக்குது. 7 முறை தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாய் இருக்கிறாரு. அவருடைய சரித்திரத்தை பார்த்தா இந்த இடம்தான் முதலாவது முறை தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாவது. சரி, என்ன ஆச்சு கவனிங்க. இந்த மேப்ப பெயர்சபா அங்கிருந்து 112 கிலோமீட்டர் போனா அந்த பெத்தேல், அந்த பெத்தேல் இருந்து ஒரு 12 மைல் உள்ள போனா லூஸ் கிராமம் இருக்குது. ஆனா அது கானானியருடைய கிராமம். அதுக்குள்ள அவன் போக விரும்பல. அவன் வழி பயணத்துல, அவன் அப்பாவுக்கு கொடுத்த காரியத்துல, தேவன் பேர் இருந்த பக்தியில கானானியருக்குள்ளவே போக கூடாதுன்னு முடிவெடுத்து நிக்கிறான். ஆனா நிர்கதியா நிக்கிறான். இருந்த பொருள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அங்கிருந்து அவன் பதான் ஆராமுக்கு போகணும். சோ அவ்வளவு தூரம் அவன் பயணிக்க வேண்டியது இருக்குது. 530 மைல், ஏறக்குறைய 850 கிலோமீட்டர். பெயர்சபா, லூஸ், அங்கிருந்து மேல போனோம். ஓகே, யாக்கோபு சொப்பனம் கண்டான். யாக்கோபு நித்திரை கொண்டான். என்ன பண்ணாரு? யாக்கோபு நித்திரை கொண்டார். யாக்கோபு சொப்பனம் கண்டான். யாக்கோபு கர்த்தர் பேசியதை கேட்டான். இந்த 3 காரியங்கள் இந்த பகுதியில நடக்குது. நம்பர் 1, 28:11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இது அவனுடைய நிலைமை. 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி
பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. கவனியுங்கள், ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். அப்போ இந்த ஒரு வசனத்துல முழு சொப்பனமும் அடங்கிடுச்சு. ஆனா 4 காரியங்கள் சொல்லுது. அங்கே ஒரு ஏணி இருந்தது. இந்த ஏணின்றது கேஜேவி யூஸ் பண்ண அந்த ஏணின்னு நம்ம நினைக்கிறோமே, அது கிடையாது. ஸ்டார்கேஸ் அப்படின்ற வேர்டு தான் ரியல் வேர்டு. அதாவது ஏணிய போல இல்ல, படிகளை போல இருந்துச்சு. அவன் பார்த்த சொப்பனத்துல பூமிக்கும் வானத்துக்கும் இருந்த தொடர்பு. சரி, அதுல இன்னொரு செய்தி, ஒரு முனை பூமியில இருக்குது, இன்னொரு முனை வானத்தை தொட்டு இருக்குது. சரி, 3வது செய்தி, தேவ தூதர்கள் இறங்குறாங்க ஏறுறாங்க, லைவா இருக்குது. இந்த 3 செய்திகளும் நமக்கு பல செய்திகளை சொல்லி கொடுக்குது. தரிசனம் சொல்ற செய்தி என்ன? ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. ஏணின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியுது. ஆனா ஏணி மாதிரி இல்ல, பெரிய படி, அகலமான படிகள், உயரமா இருக்குது, பூமியை தொட்டு இருக்குது, வானத்தையும் தொட்டு இருக்குது. முதல் செய்தி என்ன? தேவனோடு கூட பூமியில ஒரு தொடர்பு இருக்குது. இந்த பூமியில இருக்கிற தொடர்பு வானத்தோட தொடர்பு இருந்தா அந்த தொடர்பு அறாம இருக்க முடியும். வாழ்க்கையில தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு வானத்தையும் தொட்டு இருக்கணும். கவனிங்க, ஒரு நுனி பூமியில இருக்குது, அடுத்த நுனி வானத்தை தொட்டு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு அதுதான் தேவனோட இருக்கிற தொடர்புக்கு அடையாளம். கீழிருந்தும் மேலிருந்தும் தொடர்பு அறுக்கப்படாத ஒரு உறவு. அததான் இந்த ஏணி சொல்லுது. இந்த ஏணி சொல்ற பாடம் என்ன? இந்த சொப்பனம் சொல்ற பாடம் என்ன? யாக்கோபுக்கு மட்டும் இல்ல, வாசகருக்கும், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும், விசுவாசிகளுக்கும் என்ன இந்த சொப்பனம் சொல்லுதுன்னா, தேவனோட இருக்கிற உன் தொடர்பு இருக்குதே, அது எப்பவுமே அறுக்கப்படாம தொடப்பட்டு இருக்கணும். பூமிக்கும் வானத்துக்கும். எவ்வளவு பேருடைய தொடர்பு தேவனுக்கும் நமக்கும் அறுபட்டு கிடக்குது, உடைஞ்சு கிடக்குது, உறவு இல்ல. பல நேரங்கள்ல நமக்கும் தேவனுக்கும் உறவு அறுபட்டு கிடக்குது. எத்தனையோ விசுவாசிகள் தேவனோட உள்ள தொடர்பை துண்டிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த சொப்பனம் என்ன சொல்லு தெரியுமா? அப்படி இருக்க கூடாது. எப்பவுமே உன் தொடர்பு, தேவனோட உள்ள உறவு, அந்த தொடர்பு அறுக்கப்படாத, துண்டிக்கப்படாத, இடைபடாத, இடைவெளி இல்லாத இருக்கணும். இது உறவுக்கு சொல்லும் பாடம். சரி, இந்த ஏணி சொல்ற பாடம் என்ன? அதுல தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களா ஏறுகிறவர்களா இருந்தாங்க. அதுக்கு மேல நின்னு கர்த்தர் பேசினார். அப்போ இந்த ஏணின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வாழ்க்கையில. இது சொல்ற பாடம், காணப்படுகிற இந்த உலகத்துல காணப்படாத ஒரு தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை சொல்லுது. பார்க்கல, தெரியல, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. ஆனா உன் கண்ணால மட்டும் அவைகளை பார்க்கிற. ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது, தெரியல. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, தெரியல. ஆவியின் உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, தெரியல. தேவன் இருக்கிறாரு, பேசுறாரு, கிரியை செய்யறாரு, தேவ தூதர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ல கேட்டோம், தெரியல. இந்த சொப்பனம் சொல்லுது, தேவ தூதர்கள் இறங்குகிறதையும்
ஏறுகிறதையும் லைவா இருக்குது, நிக்கல, தொடர்பு நிக்கல, பரபரப்பா இருக்குது. அப்போ உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள், ஆவியின் காரியங்கள் உங்களை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா தெரியல. இதுக்கு முன்னாடி தேவதூதர்கள் இறங்குனாங்களா? இறங்குனாங்க. ஏறினாங்களா? ஏறினாங்க. யாக்கோபுக்கு தெரிஞ்சுச்சா? தெரியல. ஆனா அன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிச்சு. ஏன்? அன்னைக்கு ராத்திரி தான் அவன் தன்னை வெறுமையாக்கனா, வெறுமையா உணர்ந்தான், தேவனுக்காக நின்னா, தன்னை முழுவதுமா அர்ப்பணிச்சான். ஒரே ஒரு எல்லாத்தையும் வெறுத்து ஒண்ணுமே இல்லாதவனா நிர்கதியா நின்னா. தேவன் இப்ப இறங்குறாரு. தேவன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. நம்மளை எம்டி ஆக்குனாதான் தேவன் கூட கிரியை செய்யறாரு. முழுசுமா நம்மளை வெறுமையாக்கும் பொழுது, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நானு எல்லாம் நீங்க தான் அப்படின்னு அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் உனக்காக கிரியை செய்வாரு. அப்ப தேவதூதர்கள் இதுக்கு முன்னாடி இல்லையா? இருந்தாங்க. யாக்கோபு பார்த்தானா? பார்க்கல. இன்று ராத்திரி பார்க்கிறான். காணக்கூடாத ஒரு தேவனுடைய உலகம், ஆவிக்குரிய உலகம் உனக்கு இருக்குது. அதை விசுவாசிக்கணும். ஆமா ஆண்டவரே, உண்மையில நான் விசுவாசிக்கிறேன். நான் பார்க்கல, ஆனா நம்புறேன். நான் கேள்விப்பட்டேன், நம்புறேன். எனக்காக என்னோட சூழ்ந்து நிக்கிறீங்க. நான் முன்னாடியும் பின்னாடியும் உம்முடைய தூதர்கள் வராங்கன்னு விசுவாசிக்கிறேன். நான் பார்க்கல, ஆனா நடக்குது. எனக்கு உம்முடைய பரலோக கரம் அமர்ந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல, ஆனா நான் நம்புறேன். விசுவாசிங்க. குறிப்பா தேவனுடைய பிள்ளைங்க, நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க பார்க்காமலேயே உங்களுக்காக ஒரு ஆவிக்குரிய உலகம் உங்களுக்காகவே நடந்துட்டு இருக்குது. யாக்கோபுக்கு அப்படித்தான் நடந்துச்சு. நம்பர் 2, ஏனி ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை குறிக்குது. நம்பர் 3, இது தேவன் பூமியில் மனிதர்களோடு தூதர்களை கொண்டு எப்படி செயல்படுகிறார் என்பதை தெரிவிக்குது. தேவன் என்ன பண்றாரு? பூமியில உள்ள தம் பிள்ளைகளுக்கு கிரியை செய்யறாரு. யாரை கொண்டு? தேவ தூதர்களை கொண்டு. எப்படி? இப்படிதான். ஒரு கூட்டம் பரலோகத்தில் இருக்குது, தேவனை ஆராதிக்குது. இன்னொரு கூட்டம் பூமியில தேவனை சேவிக்கிறவர்களுக்கு கிரியை செய்து உதவி செய்து வராங்க. ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் போறாங்க. அப்போ இந்த டிராபிக் நிக்கவே இல்லை. இந்த டிராவல் நிக்கவே இல்லை. இந்த டிராவல் போய்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். இப்ப யோசிங்க, இது யாக்கோபுக்கு மட்டும் இப்படியா? அப்படின்னா யாக்கோபு போல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் தமக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. தேவ தூதர்கள் இறங்குறாங்க, ஏறுறாங்க. இத விசுவாசிக்கணும், பார்க்க முடியாது. சோ எந்த ஒரு விசுவாசியும் பூமியில தனிமையா இல்லை என்பதை இந்த சொப்பனம் சொல்லுது. இந்த சொப்பனம் சொல்ற பாடம் என்ன? இந்த சொப்பனம், யாக்கோபு தனியா இருக்கிற, ஆனா நீ தனியா இல்ல யாக்கோபு. யாக்கோபு நீ அழலாம், ஆனா நீ தனியா இல்ல. யாக்கோபு உண்மையில நீ தனியா இருக்கலாம், ஆனா நீ தனியா இல்ல. பாரு, உனக்குன்னு தேவ தூதர்கள் ஒரு சேனை இறங்குது, இன்னொரு தேவ தூதர்கள் சேனை ஏறுது. அப்படின்னா நீ எப்படி தனியா இருப்பன்னு சொல்லுவ? யாக்கோபே, நீ தனியாவே இல்ல. உனக்காக இருக்கிற தேவ சேனை உனக்குன்னே செயல்படுது. யாக்கோபே, நீ தனியா தூங்குற, ஆனா நீ தனியா இல்ல. யாக்கோபே, உன் கையில இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்த, ஆனா நீ தனியா இல்ல. யாக்கோபே, நீ வெறும் கல்ல தலையில வச்சு படுக்கிற, ஆனா உனக்குன்னு இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீ நினைக்கிற, ஆனா நீ தனியா இல்ல. எவ்வளவு பெரிய சேனை பார். உனக்காக இயங்குற சேனையை பார். உனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வர சேனையை பார். உனக்காக பூமியிலிருந்து பரலோகம் ஏறி போற சேனையை பார். யாக்கோபே, இது ஏசாவுக்கு கிடைச்ச தரிசனம் அல்ல, உனக்கு கிடைச்ச தரிசனம். ஏன் நீ சொல்லுது? எந்த ஒரு மனுஷியும் எந்த ஒரு தேவ பிள்ளையும் உண்மையிலே தனிமையா படுத்திருந்தாலும்
தனிமையா நடந்தாலும் தனிமையா வாழ்ந்தாலும் அவன் தனிமையா இல்ல. அவனை சுத்தி ஒரு சேனை, தேவ சேனை இருந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்பர் 6, தேவ தூதர்கள் பரலோகத்துல மட்டுமல்ல பூலோகத்துக்கும் வந்து சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. நம்பர் 7, தேவன், இது ஏனி சொல்ற செய்தி, தேவன் அடையாளங்களோடு பேசுகிறார் என்பதை சொல்லுது. தேவன் அடையாளத்தோடு பேசுறாரு. என்ன அடையாளம் பாரு. நீ தூங்குற, நான் தூங்கல. நீ தனியா இருக்கிற, ஆனா நீ தனியா இல்ல. நீ நினைக்கிற இந்த ராத்திரி யாருமே உன்னை பார்க்கலன்னு, ஆனா நான் மேல இருந்து இந்த ஏணியின் மறுமுனையில இருந்து நான் உன்னை பார்க்கிறேன். நீ நினைக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், கையில இருந்ததையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க, எங்கேயுமே போக முடியல அப்படின்னு நினைக்கிறல்ல. நான் ஸ்தம்பிச்சு போகல. என் சேனை இருக்குது, ஸ்தம்பிச்சு போகல. என் சேனை இயங்கிக் கொண்டே இருக்குது. என் சேனையில எம்டி ஸ்பேஸே இல்ல. தேவ தூதர்கள் வரிசையா இறங்குறாங்க, வரிசையா ஏறுறாங்க. எங்கேயுமே எம்டி ஸ்பேஸ் இல்ல. நான் யாருக்கும் வேக்கன்ட் வைக்கல, யாருக்கும் மௌனமா இல்ல, யாருக்குமே பதில் சொல்ல முடியாம இல்ல. நான் டைட்டா இருக்கிறேன், உனக்காக கிரியை செய்யறேன். என் ப்ரோக்ராம் டைட்டா இருக்குது உனக்காக. பார், எந்த தேவ தூதராவது குறைஞ்சு இருக்கிறாங்களா? இல்லையே. எங்கேயாவது தேவ தூதர் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? இல்லையே. எங்கேயாவது தேவ தூதர் போமாட்டம் நின்னாங்களா? இல்லையே. ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க உனக்காக. என் சேனை எப்பவுமே இடைவிடாம வேலை செய்து. நீ தனியா இல்ல, நீ தனியா இல்ல. அப்போ இந்த சொப்பனம், இந்த தரிசனம் வாழ்க்கையில தேவனை நம்பி நிக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுது. ஒரே வசனம் தான் அந்த சொப்பனம் பேசிக்கிட்டே இருக்குது. ஓகே, தேவன் உதாரணங்களோடு பேசுறாரு. யாக்கோபுக்கு இங்க உதாரணத்தோடு பேசுறாரு. இதே மாதிரி மோசேக்கு முட்செடியில பேசினாரு. இதே மாதிரி ஏசாயாவுக்கு தரிசனத்துல பேசினாரு. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் பார்க்கும்படி, அதிலிருந்து சத்தம் கேட்கும்படி ஏசாயாவுக்கு தரிசனத்துல பேசினாரு. பவுலுக்கு ஒரு நாள் பயணம் போறான், நடு ரோட்ல விழுந்தான். சூரிய வெளிச்சத்துல அவன் கண் போயிட்டு தேவ சத்தம் கேட்டு. அப்போ தேவன் ஒரு சிலருக்கு உதாரணங்களோட பேசுறாரு. யாக்கோபுக்கு இப்படி ஒரு சொப்பன உதாரணங்களோடு பேசுறாரு. இதே செய்திய, இந்த சொப்பன செய்திய புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அப்படியே எடுத்து கையாள்றாரு. வாசிப்போம், யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்னது யாருக்கு சொன்னாரு? 2 வசனம் முன்னாடி போய் படிங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். என்ன இதிலும் பெரிதானவைகள்? அடுத்த வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. இயேசு சொன்ன வார்த்தையை கவனிங்க. யாக்கோபு கண்ட சொப்பனத்தை இயேசு கோட் பண்ணி பேசுறாரு. யாக்கோபுக்கு அந்த சொப்பனம், அந்த நிகழ்ச்சி அப்படியே இயேசு அதை கோட் பண்றப்ப, இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து, கேட்ச் த வேர்ட், மனுஷகுமாரன் இடத்திலிருந்து இறங்குகிறது ஏறுகிறதையும் காண்பீர்கள். அப்படின்னா யாக்கோபு கண்டது அந்த சொப்பனம்
வானத்தின் வாசல் அப்படின்னு சொன்னது பரலோகத்துக்கு போற வழி வாசலை யாக்கோபு கண்டுபிடிச்சிட்டு உணர்ந்துட்டான் அப்படின்னு புரியுது. புதிய ஏற்பாடு வரும் பொழுது இயேசுதான் அந்த வழி, இயேசுதான் அந்த பரலோகத்துக்கு போற வாசல், பரலோகத்துக்கு போற வழி இயேசு. அப்போ இது முதல் இந்த இயேசு, இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு எல்லாருக்கும் வானத்தின் வாசலை திறக்கிறவரா இருப்பாரு. அவர் வழி, அவர் மூலமா வழி, அவரே வழி, அவரை கொண்டுதான் உள்ள போக முடியும். தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் பாப்பீங்க அப்படின்னு இயேசு கோட் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு கண்ட தரிசனத்தை புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து ஆதாரமா பேசுறாரு. அப்போ இது முதல் அப்படின்னு இயேசு சொன்னது அவருக்கும் சொன்னாரு, நமக்கும் சேர்த்து சொன்னாரு. இது முதல் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னது. அப்போ யாக்கோபு கண்ட சொப்பனம் தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் பொதுவா உரிமை பாராட்டுற சொப்பனம். அத்தாட்சி இயேசு கிறிஸ்து ஆதாரமா சொல்லி முடிக்கிறாரு, இது முதல் பாப்பீங்க. சோ இந்த ஏணி சொல்ற காரியங்கள் இவைகள். இப்போ தேவன் யாக்கோபுக்கு சொப்பனத்துக்கு பிறகு பேசுறாரு. கவனிப்போம். ஆதியாகமம் 28:13 வசனத்துல இப்ப தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, எதற்கு மேலாக? அந்த ஏணி வானத்தை தொட்டு இருக்குது, அந்த நுனி தொட்டு இருக்குது, அந்த படிகளுக்கு மேலா கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஓகே, கவனிங்கள். முதல் 11 வசனம் அவன் அந்த ஊர்ல படுத்து நித்திரை கொள்ளுகிறான். 12 வசனம் அவன் சொப்பனம் காண்கிறான். 13 வசனம் அவன் தேவன் பேசுவதை கேட்கிறான். அப்போ இது இந்த வாக்குத்தத்தம் அந்த இடத்தை குறிச்ச வாக்குத்தத்தம், அந்த தேசத்தை குறிச்ச, பாருங்க, அந்த தேசத்தை குறிச்ச வாக்குத்தத்தம். நீ படுத்திருக்கிற இந்த பூமிய உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். அவர் பிராமிஸ் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த லேண்டு உனக்கும் உன் சந்ததிக்கும். அடுத்தது 14, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் உன் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் அவனுடைய வம்சத்தை குறிச்சு சொன்னது. கரெக்டா சொல்றாரு தேவன் பேசுறப்போ, பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு. இப்போ 14 வசனம் யாக்கோபின் வம்சத்துக்கான ஆசீர்வாதம். நெக்ஸ்ட் 15, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது அவன் வாழ்க்கைக்கு சொன்னது. 3 ப்ராமிஸ், 3 விதம். இத சொல்லிட்டு தேவன் முடிச்சிடுறாரு. அவன் பதறி எழும்புறான். இந்த 3 வாக்குத்தத்தத்துக்கு கவனிங்க. முதல்ல தேசத்தை குறிச்சது, 2வது அவன் சந்ததியை குறிச்சு, 3வது அவனை குறிச்சு. 3வது பாருங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருந்து உனக்கு செய்வேன் அப்படின்னு. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இவ்வளவு அழகா பிரிச்சு சொன்னார் இல்ல? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்களுக்கு தேவன் அதே மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் அதான் சொன்னாரு, ஈசாக்குக்கும் அதான் சொன்னாரு, யாக்கோபுக்கும் அதான் சொல்லி இருக்கிறாரு. சேம். இதுல சேஞ்சஸ் மட்டும் பார்ப்போம், ஒற்றுமை எவ்வளவு இருக்குதுன்னு. முதல்ல
ஆபிரகாமுக்கு தேவன் அருளின வாக்குத்தத்தம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு சொன்னது. ஈசாக்குக்கு அதே மாதிரி சொல்றாரு, நான் ஆபிரகாமுடைய தேவன். ஆதி 24:26 யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். ஆதி 28:13 இன்னும் யாக்கோப சேர்க்கல, யாக்கோபுக்கு இப்பதான் பேசுறாரு. இது ஒண்ணு. நம்பர் 2, ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுப்பேன். ஆதி 14:15 ஆபிரகாமுக்கு சொல்லியதா வாஸ்தவம். ஈசாக்குக்கு சொன்னது பாருங்க எப்படி சேமா இருக்குது, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆதி 26:3 யாக்கோபுக்கு இப்ப சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆதி 28:13 சேஞ்சஸே இல்லை. காலம் மாறுச்சு, இடம் மாறுச்சு, ஆள் மாறினாங்க, வாக்குத்தத்தம் மாறல. ஆண்டவர் வார்த்தையில மாறல, முன்னுக்கு பின்னு மாத்தல. பிராமிஸ் பண்ண ஒரு பிராமிஸ் அப்படியே ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் மாத்தாதே பாஸ் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1 ஈசாக்குக்கு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆதி 26:24 யாக்கோபுக்கு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். 28:15 பேட்டர்ன் மாறல, பிராமிஸ் சேமாவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஒரே ஒரு மாற்றம், ஈசாக்கு கானானை விட்டு போக கூடாதுன்னு தேவன் சொன்னாரு. யாக்கோபு போகிற போது நான் கூட இருப்பேன் அப்படின்றாரு. சோ தேவனே அதுக்கு அலோவ் பண்றாரு, இவன் போட்டோம் அப்படின்னு. அடுத்த பகுதி, கடைசி பகுதி 4, யாக்கோபு கர்த்தரை அறிந்தான், நித்திரை தெளிந்து கர்த்தரை அறிகிறான். 16ஆம் வசனம் முதல் 22 யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. கடவுளை ஒருத்தன் உண்மையாவே சந்திச்சான் அப்படின்னா முதல்ல அவன் தன்னை உணர்வான். I'm so sorry ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய பாவி, ஆண்டவரே, எனக்கு இது தெரியாதே போச்சு, ஐயோ எனக்கு தெரியாது. தன்னை உணர்வான். இங்க பாருங்க, நான் அறியாதிருந்தேன், அந்த வார்த்தையை கவனிங்க. மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன், எனக்கு இது தெரியல. ரியலா கர்த்தர் ஒருத்தர் கூட பேசினார்னா முதல்ல அவன் தன்னை தான் தாழ்த்தி தேவனை உயர்த்துவான். தேவன் உன்னை சந்திச்சாருன்றதுக்கு இதான் உண்மையான அடையாளம். நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டியா இல்லையான்னு உன்னுடைய தாழ்மையும் உன்னுடைய வார்த்தையின் அறிக்கையும் தான் வெளிப்படுத்தும். ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ரியலாவே மாற்றம் நடந்துச்சா, உன் வாழ்க்கையில மாற்றம் நடந்துச்சா, தேவனை சந்திச்சியா, தேவன் உன்னை சந்திச்சாரா, உண்மையிலேயே நீ ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துட்டியா அப்படின்னு உன்னை வெறுமையாக்கி நீ பேசுற பாரு, அதுதான் அந்த சந்தித்ததுக்கு அடையாளம். உண்மையா அவன் மாற்றான், உண்மையிலே அவன் மாறி இருக்கிறான், உண்மைய பேசுறான், அவன் வார்த்தை சொல்லுது அப்படின்னு. யாக்கோபு துடிச்சு எழுந்து சொல்றான், ஐயோ எனக்கு தெரியாத போச்சு, இது எனக்கு தெரியாதே போச்சு, அவர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரியாத போச்சு. உண்மையிலே தேவனை நீ சந்திச்சுனா, ஒப்பு கொடுத்தீனா, கர்த்தர் உன்னை தொட்டு இருக்கிறாருன்னா உடனே உனக்கு என்ன வார்த்தை ஞாபகம் வரும்னா, ஓகே, ஐயோ அப்பா, உங்க வீடு தேவனுடைய வீடு,
தேவனுடைய ஸ்தலம், வானத்தின் வாசல். உன் லட்சியம் நோக்கம் எல்லாம் மேலேயே இருக்கும். மேலேயே, ஐயோ பரலோகம், தேவன் உன்னதம் வருவார், இயேசு மேல இருக்கிறாரு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய, அப்படிதான் யோசிப்ப. இதுதான் நீ தேவனை சந்திச்சதுக்கு அடையாளம். பூமிக்குரியவைகளை அல்ல. விசுவாசிகள் அநேகர் பூமிக்குரியவைகளை பேசுறாங்க. காரணம், ரியல் சந்திப்பு நடக்கல. சும்மா சபையில ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, எடுத்தீங்க. சபைக்கு வர சொன்னாங்க, வந்தாங்க. ஆனா ரியல் சந்திப்பு, தேவனோட சந்திப்பு, மாற்றம், உன்னையே வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து அழுது புலம்பி, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை, நீங்க தான் அப்படின்னு அந்த லாஸ்ட் மைனஸுக்கு போற அனுபவம் வந்தாதான் நீ உண்மையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசி, கிறிஸ்தவன். கிறிஸ்தவன். இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு மேட்டிமை, மன மேட்டிமை இருக்குது, பெருமை இருக்குது. வார்த்தையில, எண்ணத்துல, வாழ்க்கையில, தொழிலில, பணத்துல, அழகுல, படிப்புல, ஸ்தானத்துல பயங்கர மனமேட்டிமை, பெருமை, இருமாப்பு, கர்வம், கௌரவம், சுயம், வெறுமையாக்கப்படாதது இருக்குதே. இருக்குதே. தேவன் மட்டும் சந்திச்சா, தேவனை மட்டும் சந்திச்சிருந்தா, கர்த்தரை மட்டும் உண்மையா சந்திச்சிருந்தா, ஐயோ நம்முடைய வார்த்தையில பெருமையை காணவே முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் தாழ்மை, பேச்சில தாழ்மை, எண்ணத்துல தாழ்மை, உன்னதத்தில எண்ணம், அந்த எண்ணமாவே இருக்கும். பரலோகம், தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், எப்ப ஆண்டவரை சந்திப்போம், எப்ப என் ஜெபம் கேட்கப்படும், எப்ப ஆண்டவர் வருவாரு, அந்த வாசல் எப்ப திறக்கும், அந்த வாசல்ல இருந்து இயேசு எப்ப இறங்கி வருவாரு, உன் நோக்கம், சிந்தை, எண்ணம் எல்லாமே அந்த பரலோகத்தை நோக்கி தான் இருக்கும். அதுதான் நீ ரியலா தேவனை சந்திச்சதுக்கு அடையாளம். இல்லாட்டி சந்திக்கல, சந்திக்கல, ரியல் மீட்டிங் நடக்கல. உண்மையாவே கர்த்தரை சந்திச்ச எந்த நபரும் இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஓகே, சரி. அப்புறம் என்ன நடந்துச்சு? உடனே எழும்புறான், உடனே எழும்பி சொல்றான். அவன் பார்க்கறான், பாருங்க அவன் சொல்ற காரியங்கள். மறுபடியும் அதிகாலையில எழும்புறான், பொழுது வஞ்சிச்சு. தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. தேவ தரிசனத்தை கண்டவன், தேவனை சந்தித்தவன், தேவனை சந்திச்சவள், மாற்றங்களை செய்யறவங்க. இதுக்கு முன்னாடி லூஸ், ஆனா இப்ப பெத்தேல். இதுக்கு முன்னாடி லூஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கு என்ன பொருள்னா, மரங்கள் நிரம்பி இருந்துச்சு, காடு மாறி மரங்கள் நிரம்பி இருந்துச்சு. பெத்தேல் அப்படின்னு பேரை மாத்தினா, பெத்தேல்னா தேவனுடைய வீடு அப்படின்னு பொருள். அப்போ கர்த்தரை ஒருத்தர் சந்திச்சா, ஆண்டவரை நிஜமா சந்திச்சா, இயேசுவை சந்திச்சா, ஆண்டவர் உனக்குள்ள கொடுக்கிற மாற்றங்களால நீ மாற்றங்களை கொண்டு வருவ. காடு, மலைகள், இவைகளை எல்லாம் தேவனுடைய வீடாக்குற மாதிரி மாற்றங்கள். பழைய பெயர் லூஸ், புதிய பெயர் பெத்தேல். பழைய பெயர் காடு, அடர்ந்த மரங்கள். புதிய பெயர் தேவனுடைய வீடு. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம். அவன் கூப்பிடுறான். செய்தி என்ன? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கரடு முரடு சமமாகும், கோணலானவைகள் செவ்வையாகும். ஏசாயா 40:3-4, லூக்கா 3:4. என்ன வசனம் சொல்லுது? பள்ளங்கள் நிரப்பப்படும், மாற்றம். மலைகள் தாழ்த்தப்படும், மாற்றம். கோணல்கள் செவ்வையாக்கப்படும், மாற்றம். தேவன் ஒருத்தனை சந்திச்சா, அல்லது நீ தேவனை சந்திச்சா, இயேசுவை சந்திச்சா, மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நீ காரணமாகவே. அப்படியே கோணலா இருக்காது, காடா இருக்காது, மலையா இருக்காது, கரடு முரடா இருக்காது, செவ்வையாக்குவா. அப்ப நீ தேவனுடைய பிள்ளையானா, தரிசனக்காரி, தரிசனக்காரன் என்று நீ அழைக்கப்பட்டா, உன் வாழ்க்கையில மற்றவர்கள் மாறுறதுக்கு வழி செய்யற ஆளா நீ மாறுவே. அவங்க வாழ்க்கைய மாத்துவே. கரடு முரடு கோணல்கள் எல்லாம் மாத்தி செவ்வையாக்குவே. இந்த மாற்றம்
ஆண்டவரை சந்திக்கும் போது சந்தித்தவர்களுக்கு வர மாற்றம். சும்மா இருக்க மாட்ட. ஏன் ஊழியம் செய்யல? ஏன் உன்னால யாரும் மாறல? உன்னால எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் இயேசுவை அறிஞ்சாங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில மாற்றப்பட்டுச்சு? ஆண்டவர் உன்னை மாத்தினாரு, நீ யாரையும் மாத்தல. ஏன்னா நீ தேவனை இன்னும் சந்திக்கல. அந்த சந்திப்பின் மாற்றம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா, தரிசனம் வந்திருந்தா, மக்கள் மாறி இருப்பாங்க. மாறல. கடைசியா எழுந்துக்கிறான், எழுந்துட்டு பேசுறான். பேசிட்டு இப்போ காரியங்களை அவன் எடுத்து சொல்றான். கவனிச்சு பாருங்க. அடுத்த 3 வசனம் அவன் சொல்லி முடிக்கிற வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. படிப்போம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஓகே, லாஸ்ட் 3 அவன் கடைசியா பேசினது கவனிங்க. குறிப்ப யாக்கோபு இடத்தின் பெயரை மாற்றினான். முந்தைய பெயர் லூஸ், பிந்தைய பெயர் பெத்தேல். லூஸ் என்றால் வாதுமை மரங்கள், அடர்ந்த மரங்கள் என்று பொருள். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பொருள். அப்ப காடு மாறி கிடக்கிற ஒரு வாழ்க்கைய தேவனுடைய வீடு மாறி மாத்துறதுதான் தரிசனம் பெற்றவங்களுக்கு இருக்கிற கடமை. ஓகே, ஃபைனலா அவன் சொன்ன காரியங்களை பார்ப்போம். முதல்ல இருந்து. அப்பொழுது யாக்கோபு 20ஆம் வசனம், தேவன் என்னோடு இருந்து, டிவைன் பிரசன்ஸ். அவன் கேட்டது டிவைன் பிரசன்ஸ், தேவன் என்னோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டான். நம்பர் 2, நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி, டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு அவன் கேட்டது. நம்பர் 3, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து. பாருங்க, உண்ண ஆகாரம் 20ஆம் வசனம், உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, டிவைன் ப்ரொவிஷன். 21, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். நம்பர் 4, டிவைன் பீஸ். என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். கர்த்தர் 21, கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், டிவைன் காட். நம்பர் 6, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், டிவைன் பிளான். அவன் சொன்ன ஜபங்கள்ல, அவன் சொன்ன காரணங்கள்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. டிவைன் பிளான். அப்புறம் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். 7, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன், டிவைன் ஆஃபரிங் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். இப்போ இதுதான் எல்லார் வாழ்க்கையிலையும் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம். எல்லாருமே இப்படிதான் ஜெபிக்கணும். நம்பர் 1, ஆண்டவரே என் கூட இருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருங்க. நம்பர் 2, ஆண்டவரே நான் போகிற வழியில என்னை காப்பாற்றுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தாங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தேவனுடைய வீடு என்னுடைய வீடு. நீர் தரும் எல்லாவற்றிலும் தசமபாக செலுத்துவேன். இல்ல எவ்வளவு ஜபங்கள் இருக்குது. ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாத்துலயும்
நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும் எல்லாத்துலயும். அப்பதான் எல்லாம் தெய்வீகமா நடக்கணும். யாக்கோபு ஒண்ணுமே இல்லை, ஆனா தசம பாகம் கொடுப்பேன்னா. எவ்வளோ ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா நீ மறைக்க கூடாது, கொடுக்கணும். ஏதோ ஒண்ணுத்துல கொடுத்துட்டு ஒண்ணுத்துல கொடுக்காது இருக்க கூடாது. எல்லாவற்றிலும் நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு கொடுப்பேன். இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன், தலையில கல்ல வச்சு படுக்கிற ஒருத்தன் எவ்வளோ ஒரு ஆசையா நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் தசம்பாங்க கொடுப்பேன்றான் பாருங்க. என்ன மாதிரி ஜபம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, என்ன மாதிரி ஒரு பக்தி. இதுதான் விசுவாசிகள் ஆகிய நமக்கு வேணும். இந்த பாடம், இந்த அதிகாரம் நமக்கு சொல்ற பாடங்கள் இவைதான். தேவ வாக்கு தத்தங்களை தலைமுறைகள் தோறும் காக்கணும். நம்பர் 2, திருமணம் திருப்பங்களின் முக்கியத்துவம் என அறிந்து செயல்படணும். நம்பர் 3, தேவ தரிசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவ தரிசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்பர் 4, தேவனுடைய வீடு அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். தேவனுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, கடவுளுடைய சபைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த எண்ணம் எப்பவுமே இருக்கணும். நடு ரோட்ல படுத்து இருக்கிறவன் அதை நினைக்கிறான். ஆனா இவ்வளவு வசதி கொடுத்து இருக்கிற பொழுது நம்ம கூட அதை நினைக்கணும்ல. கடைசியா கர்த்தர் கொடுக்கும் எல்லாவற்றிலும் அவருக்கு பாகத்தை கொடுக்கணும், தசம பாகத்தை கொடுக்கணும். ஆக 28ஆம் அதிகாரம் இவ்வளவு பாடங்களை சொல்லுது. இன்னைக்கு இந்த இடத்துல முடிக்கிறேன். கடவுள் உங்களோட பேசி இருக்கிறார். இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ராத்திரி வேளைக்காய் நன்றி. ஒருவர் கூட ஆண்டவரே உங்களை சந்திக்காத போகவே கூடாது. எல்லா குடும்பத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை அபரிவிதமா ஆசீர்வதிச்சு சந்தோஷத்தோட வாழ வைங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவங்க மேல தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.